Hi friends, welcome back to my channel Happy Home Quiet Vlogs. இன்னைக்கு வந்து கார்டன் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்ஸ் இருக்குது. தேவையில்லாத கொஞ்சம் சைக்கிள்ஸ் எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டில் போட்டுட்டு இந்த இடத்த நாங்கள் இனி க்ளீன் பண்ணி கார்டன் வந்து ஆல்ரெடி சீட் போட்டிருக்கோம், அதெல்லாம் க்ரோ ஆகிடுச்சு. இனி அதெல்லாம் வந்து திரும்ப வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் செட் பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி பேக் சைடு வந்து நாங்கள் கீரை போட்டிருந்தோம், அது வந்து இந்த மாதிரி முளைச்சி வந்துருக்கு சின்ன சின்னதாக சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நார்மலாக இந்த அழகு செடி இதெல்லாம் தூக்கி வந்து வெளியே வச்சுட்டோம் அழகாக இருக்கிறதுக்காக. திரும்பவும் இதுலேயே வந்து கோரியாண்டர் போட்டுட்ருக்கோம். அது லைட்டாக இப்போ தான் க்ரோ ஆகி வருது. ஒவ்வொரு பிளான்ட்ஸ் இப்போ தான் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. திரும்ப அவங்களுக்கு நான் தொடர்ந்து அந்த அப்டேட் போட்டுகிட்டே இருக்கேன். ஓகே, இதில் வந்து கொஞ்சம் நிறைய மாவு பிடிச்சிருக்குது, அதனால் வந்து இதை நாங்கள் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். மாஸ்க் எல்லாம் போட்டு வேலை செய்கிறனால உங்களுக்கு வாய்ஸ் வந்து கிளியராக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஓகே, இது வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுட்டோன்னா எனக்கு ஒரு குளிருக்கு அழகாக வந்துடும். இது ஒரே ஒரு கம்பு ஸ்டிக்கு கொண்டு வச்சு அது இந்த அளவு பெருசாக வந்திருக்கு. பட் ரொம்ப மாவு பூச்சி போடல, அதனால தான். ஓகே, இந்த தூசி அதெல்லாம் அப்படியே நம்ம வந்து க்ளவுஸ் போட்டு மாறி க்ளீன் பண்ணிட்டோன்னு சொன்னால் செடி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அன்னைக்கு போட்டால கொஞ்சம் செடிஸ் எல்லாம் வளர்ந்துருச்சு. இது வந்து இந்த பம்கின் செடி, இதுவும் பம்கின். இந்த பம்கின் உள்ளாடி நிறைய வந்து டொமேட்டோ செடி நிற்கிது. இதுதான் நாளைக்கு வந்து நாங்கள் செப்பரேட் பண்ணி நட போகிறோம். இது பம்கின். சேம் கோரியாண்டர் வந்து ரொம்ப அழகாகவே வந்துருச்சு. கோரியாண்டரோட ரெசிபியும் கார்ன் செடியும் வந்துருச்சு. ரேடிஷ் இதுவும் கொஞ்சம் அழகாகவே வருது. இது வந்து கேரட் செடி. அதுக்கப்புறம் இது வந்து கீரை ஆல்ரெடி. அப்புறம் வந்து இந்த லெமன் செடியை வந்து பாட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். சேஞ்ச் பண்ணி வச்சப்போ கொஞ்சம் அழகாகவே வருது. வேறு பாட்டில் நாங்கள் வச்சுட்டு வரல. வந்து டொமேட்டோ பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் நட்டுட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாட்டு இது ஆல்ரெடி வந்து இதில் தான் சீடெல்லாம் எடுத்து நட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பட் வந்து எல்லா பாட்லேயுமே நாங்கள் நடல, கொஞ்சம் பாட் ஃப்ரீயாக விட்டுருக்கோம் வேறு பிளான்ட்ஸ் நடுறதுக்கு. ஒரு பப்பாளி வந்து க்ரோ ஆகி வருது. பேக் சைட் பார்த்துட்டிங்கன்னா இந்த அளவு கிளியர் பண்ணிட்டோம். வந்து திரும்ப வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து செடியெல்லாம் கொஞ்சம் தூக்கி இங்கே வச்சு இங்கே வந்து கொஞ்சம் டொமேட்டோ செடி நட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேறு பிளான்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டெக்கரேட் பண்ணிட்டோம். இந்த செடியை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டு அதில் அழகாகவே வச்சுட்டோம். இங்கே வந்து டொமேட்டோ செடி நட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இங்கேயும் வந்து எல்லாமே நட்டு வந்து செடிக்கு எல்லாமே தண்ணி விட்டாச்சு. இப்போ கார்டன் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட செடியெல்லாம் வாங்கி வந்து பிளான்ஸ் நட்டுவோம். அதுக்கப்புறம் அதையும் உங்களுக்கு வீடியோலாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம மிண்டு நட போகலாம். அதில் வந்து நான் தண்ணியில் ரூட் வர வச்சுருந்தேன். அதில் சின்ன சின்னதாக ரூட் வந்திருக்கு. நம்ம வந்து இதில் நட போகிறோம். எல்லா தடவையும் சக்ஸஸ் ஆகும். அப்புறம் அந்த சூடு வந்த உடனே என்ன ஆகிடும்னா மிண்டெல்லாம் செத்து போயிடும். அதனால் இந்த தடவை சரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் வீட்டில் நார்மலாக வாங்கின மிண்டு இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தெரியும் 2 இடத்துல வந்து அந்த ரூட் வந்திருக்கு. அது கொஞ்சம் வந்து சாய்வாக தான் அப்படி நடுறேன். அப்போ ஒரு ரூட் பிடிக்கலைன்னா இல்லை இன்னொரு ரூட்டு பிடிச்சி வந்துடும். அதுக்காக தான் இப்போ இதையும் ஒரு சின்ன பாட்டில் தான் நான் எல்லாத்தையுமே வைக்கிறேன். எல்லாத்தையும் ஒரே பாட்டிலே தான் வைக்க போகிறேன் நான். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இதுக்கு ரூட் வந்திருக்கு. பார்த்தா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. இப்போ எல்லா மிண்டையுமே நட்டுட்டேன். அது தெரியலாம், வெயிட் பண்ணலாம். அதே போல் இந்த ஸ்னேக் பிளான் வந்து நான் சும்மா கட்டிங்கில் வச்சது தான். இதான் வந்து கட் பண்ணது. இது வந்து க்ரோ ஆகி வந்தது ஸ்னேக் பிளான்ட். நம்ம நெக்ஸ்ட்டு கட்டிங் வந்து வச்சுருக்கேன். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பசலைக்கீரை வைக்க போகிறேன். இது வந்து கொடி பசலை. இது வந்து இங்கே கீரையாக கிடைக்கும். அதை வாங்கிட்டு கீரையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஸ்டெம் மட்டும் வச்சுக்கிறேன். சும்மா நார்மல் அப்படி குத்தி வச்சாலே உங்களுக்கு அது வந்துடும். அதுக்காகத்தான். ஓகே, இந்த மாதிரி ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஹோல் போட்டுட்டு அதை அப்படி வச்சுட்டிங்கனாலே போதும். அது பெரிய அளவு மெயின்டெனன்ஸ் கிடையாது. பட் வாட்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக விடணும், அவ்வளோதான். அதில் இது வந்து இங்கே தனியாக கொண்டு வந்து நட்டுருக்கேன். பேக் சைடில் நட்டுருக்கேன், ஃப்ரண்ட் சைடில் நட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் நட்டுட்டிங்கன்னா மேக்ஸிமம் 1 வீக்கில் வந்து இது க்ரோ ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து புது அழகு செடிகளெல்லாம். இது வந்து நம்ம ஊரில் வந்து மேரிகோல்டு சொல்லுவாங்கள்ல, அது கலராக இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து பிரிஞ்சால் வாங்கியிருந்தோம், தைரா வாங்கியிருந்தோம், பெரிய செடியெல்லாம். இது வந்து இங்கே குவைத்தில் வந்து ஒன்று வந்து 100 ஃபீல்ஸ்னால் நம்ம இந்திய ருப்பீஸ்க்கு வந்து ஒரு 27 ரூபாய் வரும், 27 ரூபாய் வரும். ஓகே,
இதுவும் பிரிஞ்சால். அப்புறம் ஒரு கொரியண்டரில் கரி லீவ்ஸ் வாங்கியிருக்கோம். இதுதான் கரி லீவ்ஸ் செடி. இதுவும் இப்போ புதுசாக வாங்கினதா நாங்கள். ஓகே, அப்புறம் ஒரு நீம் செடி வாங்கினோம். அதுவும் தான் நிற்குது நீம் செடி. அதுவும் அப்புறம் சில்லி, இது வந்து சில்லி செடி. இதுவும் 100 ஃபீல்ஸ் தான். அதுக்கப்புறமா இந்த ஜெவந்தி செடி வாங்கியிருந்தோம். இது வந்து ஒரு பிங்க் கலர் மாதிரி ஒரு ஜெவந்தி. இன்னொன்று வந்து அடுத்து வந்து இது எல்லோ கலருன்னு கொடுத்தாங்க. பட் இது எல்லோ கலரில் ஃப்ளவர் வேறு மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு அழகு செடி. இதுவும் இந்த கலரில் பூக்கும். இது வந்து 100 ஃபீல்ஸ் தான். இது வந்து எல்லாமே சீசன் முடிஞ்சோன்னு போயிடும். ஜஸ்ட் ஒரு அழகுக்காக. இதுவும் அதே தான், அந்த பர்பிள் கலரில் வரும் அந்த மாதிரி செடி. இந்த ஃப்ரண்ட் சைட் கார்டனில் வச்சுருக்க பிரிஞ்சால் செடி. இது ஒரே பாட்டுக்குள்ளே நாங்கள் 2 வச்சுருக்கோம். இது வந்து சில்லி பிளான்ட்டு. அது வந்து சீக்கிரமாக வந்து மொட்டு வரும்னு நினைக்கிறேன். பெரிய பிளான்ட் தான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து இது வந்து பிரிஞ்சால். இது வந்து எல்லாமே 100 பில்ஸ் வரும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது நார்மல் தக்காளி, நம்ம வீட்டில் நார்மலாக வாங்குவோம்ல, அது வந்து சீடு போட்டிருக்கேன், க்ரோ ஆகி வருது. இது வந்து பாட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கார்டன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதுக்கு என்னென்ன ஃபெர்டிலைசர் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.